தொழுகையை பொறுத்த வரைக்கும் முழு ஈடுபாட்டோட யாரும் தொழ முடியாது என்பதற்கு நிறைய ஆதாரங்களை நம்ம எடுத்து காட்டினோம். அப்போ தொழுகையில் கவனமற்று இருப்பவர்களுக்கு கேடு என்று குர்ஆனில் இருக்கிறதே, தொழும் பொழுதே முனாஃபிக்குகள் சோம்பலாக நிற்பார்கள் என்றெல்லாம் இருக்கிறதே, அப்போ அதுக்கு மாற்றமாக இது தெரிகிறதே என்று ஒரு கேள்வியை சில சகோதரர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இது நல்ல கேள்விதான். ஆனால் தொழுகையில் நம்முடைய கண்ட்ரோலில் எது இருக்கிறதோ அதில் நம்ம முழு அளவுக்கு சரியாக இருக்க வேண்டும். நம்ம கண்ட்ரோலில் இல்லாத எதுன்னு கேட்டால் மனசு, நம்முடைய செயல்பாடுகள் நம்ம கண்ட்ரோலில் உள்ளது. அப்போ தொழுகையை சரியாக செய்யணும், ஒழுங்காக செய்யணும், அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், எந்த அளவுக்கு நிற்க சொல்கிறோமோ அவ்வளோ நிற்கணும், எவ்வளவுக்கு குனிய சொல்லியிருக்கிறாங்களோ அவ்வளோ நேரத்துக்கு குனியணும், என்னென்ன ஓத வேண்டும் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் ஓதணும். சும்மா குனிஞ்சோம் நிமிர்ந்து இருந்தால் அது அலட்சியம், அதான் கேர்லெஸ்ஸாக தொழுகிறது என்பது. அப்போ சொற்கள் செயல்கள் இந்த ரெண்டும் நம்ம கண்ட்ரோலில் உள்ளது. சொல்ல வேண்டியதை சொல்லலாம், சொல்லாமல் இருக்கிறத விட்டுடலாம். செயல்கள் நம்ம கண்ட்ரோலில், கையை தூக்க நினச்சா தான் தூக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஆனால் மனசில் அது நினைக்கிறது இது நினைக்கிறதுலாம் நம்ம கண்ட்ரோலில் உள்ளதா? நம்மளுக்கு அதுவாக வரும். அப்போ நம்முடைய கண்ட்ரோலை மீறிய விஷயங்களில் நம்ம முழுசாக ஒன்ற முடியாது. எதெல்லாம் கண்ட்ரோலில் உள்ளதாக இருக்கிறதோ அது கரெக்டாக செய்யணும். தொழுகையில் திருடன்னு சொல்கிறாங்க. அப்போ நிற்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் ஒருத்தர் ருக்குவையும் சஜிதாவையும் பூரணமாக செய்யலையோ அவர் தொழுகவே இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்களே ஆனால் நிறுத்தி நிதானமாக ஓதுவார்கள். இப்படியெல்லாம் அந்த ஒழுங்குமுறை இருக்கிறது. அந்த ஒழுங்குலையெல்லாம் நீங்கள் இஷ்டத்துக்கு நடந்துடக்கூடாது. என்ன அல்லாஹ் அக்பர் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா இதெல்லாம் கூடாது. எதில் நம்ம மனசு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் பொழுது மனசை நம்ம கண்ட்ரோலில் வைக்க இயலாது. நம்மளை மீறி வேற மாதிரி எண்ணங்கள் வறுமையானால் அதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதுதான் அர்த்தமே தவிர, அதுக்காண்டி நீங்கள் செயல்லையும் ஓதுவதிலையும் விளையாடணும்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு நடக்கலாம், சும்மா பேருக்கு முட்டி எந்திரிச்சு வந்துடலாம், அந்த அர்த்தம் கிடையாது. நம்ம சொன்னதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுபோக செயல்களில் தேவை ஏற்படும் பொழுது எந்தெந்த செயல்களை அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சு காட்டியிருக்கிறாங்களோ, இந்த வெப்பமாக இருக்கும்போது ஒரு துணியை வச்சுக்கிறது, தரையை சமப்படுத்திக்கிறது, பாம்பு தலைக்கண்டு அடிக்கிறது, இதெல்லாம் செயல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதிச்சிட்டாங்க. இதுகளை நம்ம செஞ்சுக்கலாம். இப்படி புரிந்து கொண்டால் அந்த குழப்பம் தீர்ந்துடும்.